வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். 3வது முறையாக உலகக்கோப்பையை வென்றுள்ள இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் இந்த வெற்றி வீரர்களின் சிறப்பான திறன், மன உறுதி மற்றும் அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற உள்ள இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். இதில் கல்வி, திறன் மற்றும் அனிமேஷன், காட்சி விளைவுகள், கேமிங் மற்றும் காமிக்ஸ் மற்றும் படைப்பாளர் பொருளாதார சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த 2026-27 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்காளத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தவறுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் ஆட்சியில் உள்ள அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு குடியரசுத் தலைவரை அவமதித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இது குடியரசுத் தலைவரை மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பையும் ஜனநாயக மரபுகளையும் அவமதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உலக குளுக்கோமா தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கண் மருத்துவத்துறை சார்பில் குளுக்கோமா விழிப்புணர்வு நடைப்பயணம் நேற்று நடைபெற்றது. குளுக்கோமாவால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்க ஆரம்ப நிலையில் நோயை கண்டறிதலும் கண்களை முறையாக பரிசோதிப்பதும் அவசியம் என்பதை பொதுமக்களுக்கு விளக்குவதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.